ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரவிமாரி சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷல். எல்லாமே இன்றைக்கி சாப்பாடு எல்லாமே நான் பண்ணது தான். காலையில் வடை, வெங்காய வடையும் பஜ்ஜியும் போட்டேன். வெங்காய வடை இலையில வச்சுக்கலாம். காலையில் இட்லி சுட்டு தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வந்து லெக் பீஸ்லாம் செஞ்சுருந்தேன். லெக் பீஸ்லாம் வச்சாச்சு. எல்லாருமே எனக்கு முன்னாடி எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. கடைசியில் எனக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் ஒன்று இருந்துச்சு. அதையும் இலையில வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவினா இது வந்து கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் சிக்கன் குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு. எல்லாருமே ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் வைக்கிற குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்க யாராவது கேட்டால் தான் கொஞ்சம் கிண்டலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலையில சுட சாதம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். இதில் என்னென்னா ரசம் மட்டும்தான் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. மற்ற எல்லாமே நான் தான் செஞ்சேன். அதனால் சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெடிலாம் பார்த்து வெடிங்க. நம்ம வீட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெடி போடுறமோ இல்லையோ ஃபஸ்ட்டு செய்கிற வேலை இலை போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இலை போட்டு சாப்பிட்றதா நமக்கு முக்கியம். சாப்பிட்டா தானே தெம்பாக வெடி போட முடியும். அதனால் நான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே என்ன வேலை பார்க்கணும் இல்லையே சாப்பிட்ருவேன். சிக்கன் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக வெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும்